ஓகே, இன்னைக்கு நம்ம ஜானகிராமன் சார் வந்து எல்லா ஷெட்யூல் போறதுல நம்ம என் பேரு வந்து அந்த 49ல இருந்து 52 வரைக்கும் நம்ம பகுதிகள் வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆக்சுவலி யூஸ்வலா தெரியற மாதிரி தான், பாமரன் பகவத்கீதைக்கு இயற்றியவர் முரளி சார். ஸோ ஃபர்ஸ்ட் போர்ஷன் எனக்கு கொடுத்த டாபிக் வந்து தங்கமும் தகரமும் ஒன்று. இதுல சொல்ற விதம் எல்லாத்துக்குமே வந்து இப்போ பகுதி ஒண்ணுல இருந்து கடைசி பகுதி வரைக்கும் ஒரே விஷயம் தான் சொல்றது. அதையுமே இந்த டாபிக்ல சொல்றாங்க. என்ன டாபிக்னா வந்து எல்லா பொருளுமே எல்லாமே வந்து உள்ள ஒரு ஆன்மா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ஆன்மாக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. இப்போ மனிதனை எடுத்துக்கிட்டாலே அதுக்குள்ள ஆன்மா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ எந்த மதம் இருந்தாலும் சரி, இந்துவோ கிறிஸ்டியனோ கிறிஸ்டியன் முஸ்லீம் ஜுடிசம், ஸோ எந்த மதத்தை எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆன்மா இருக்கு. அவங்கள பிரிவு பிரிவு லைக் டிஃபரன்ஸ் பார்க்காம அவங்க கூட இருக்கணும்ன்றது தான். ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப என்னன்னா வந்து எந்த டைப் தங்கமும் தகரமும் ஒன்றே வந்து டாபிக் வந்து லாஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆன்மா வந்து மனிதருக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. அது நீங்க எந்த ஹைட்டா இருக்கணும் சரி, ஷார்ட்டா இருக்கணும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தாலுமே அந்த ஒரு ஆன்மான்ற விஷயம் உள்ளதான் இருக்க போகுது. இது எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா வந்து இறைவன் இருக்காங்க. இறைவன் வகுத்த பாதையில எல்லாம் நடக்குதுன்ற விஷயம் இதுல சொல்ல வராங்க. அதுதான் ஷார்ட்டா அந்த ஒரு பாயிண்ட சொல்றாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா வந்து இதுல நெக்ஸ்ட் சொல்றது என்னன்னா, எல்லையற்ற கடவுள். கடவுளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நிறைய இடத்துல வந்து ஸ்பிளிட் அப் மாதிரி சொல்றாங்க. கடவுளே வந்து வேற வேற போர்ஷன், 1, 2ன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டான போர்ஷன் சொல்றாங்க. ஆனா முரளி லைக் இந்த புக்ல என்ன சொல்றாங்கன்னா, 1 முடிஞ்சாதான் அடுத்து 2ன்ற ஒரு பாயிண்டே வரும். ஆனா கடவுள் அந்த ஒரு எக்ஸ்டர்னல் திங் வந்து பாத்தீங்கன்னா அது முடிவிட்டுருது. சோ அதை நீங்க வந்து நம்பர் வைஸா நீங்க ஏன் ஸ்பிளிட் பண்றீங்க? நீங்க அது நீங்க எல்லையற்றதாவே இன்ஃபைனைட்டாவே வச்சுக்கலாமே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே இதுல அதிகமா சொல்ற விதமா இருக்கு. இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் இந்த என்ன சொல்றாங்கன்னா, இந்த நம்ம இருக்கிறது பிரபஞ்சம்ல தான் இருக்கோம் உள்ள. அதுக்குள்ள உலகத்துக்குள்ள நம்ம இங்க உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு சின்ன ஒரு பகுதியா தான் இருக்குமே. இந்த 100% ஒரு சின்ன பகுதியா தான் நம்ம இருக்கிறோமே உள்ள. அந்த மொத்த ஈர்ப்பு விசையும் எக்ஸாம்பிள், இப்போ இந்த உலகத்துல வந்து நிறைய பிளானட்ஸ் இருக்கு, நிறைய மில்கி வே கேலக்சின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரு ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ இங்க சேவாலையில வந்து ஏதோ ஒரு குறிக்கோள் இருக்கு. லவ் ஆல் சர்வான்ற ஒரு குறிக்கோள் இருக்கனால எல்லாமே ஒரே கட்டத்துல ஓடிட்டு இருக்கும். ஆனா அதே மாதிரிதான் இது மாதிரி ஓடிட்டு இருக்கோமா, அதே மாதிரி கிராவிட்டிலையும் லைக் அந்த பிரபஞ்ச யூனிவர்ஸ்லயுமே கிராவிட்டின்ற ஈர்ப்பு சக்தியால மட்டும்தான் எல்லா பிளானட்டுமே ஒரே சர்க்கிளுமே ஓடிட்டு இருக்கு. சப்போஸ் அது இல்லைன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அது பாட்டுக்கு அதோட திசையில எங்கெங்கேயோ சுத்திட்டு இருக்கும். ஒரு ஒரு கண்ட்ரோல்ல இருக்காம, ஒரு விஷயத்துல இருக்காம, அந்த நோக்கம் தான் முக்கியமா இருக்கு. அது மாதிரிதான் இப்போ சேவாலய மாதிரிதான். ஒரு நோக்கம் இல்லைன்னா ஏழை எளிய மக்களுக்கோ குழந்தைங்களுக்குமே படிப்போ இல்ல வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதுக்காக ஒரு நோக்கத்தோட ஓடிட்டு இருக்கனால எல்லாருமே ஒரு செக்டாரா ஓடிட்டு இருக்கும். ஈவன் தோ நம்ம ஒர்க்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே கடைசியில என்டவர முடிகிற விஷயம் என்னன்னா, குழந்தைகளுக்கான ஒரு எஜுகேஷன் அவங்களுக்கு நம்ம பண்றதுனாலதான் நம்ம இன்னும் எல்லாமே தூக்கி போட்டுட்டு நம்மளோட ஒர்க் எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்தாலுமே அதை தூக்கி போட்டுட்டு நம்ம அந்த விஷயத்த நோக்கி ஓடிட்டு இருக்க மாதிரி இந்த விஷயம் பிரபஞ்சம்ன்ற ஒரு எக்ஸாம்பிள் அவர் காட்டுறாரு. அடுத்து ஆக்சுவலா எல்லா டீச்சர்ஸுமே இருக்கீங்க. ஸோ டீச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஆட்டம் அணுக்குள்ளதான் அணுப்பிரியாவை தான் டக்குனு ஞாபகம் வருது. அதான் அந்த அணு விஷயம் எனக்கு வந்து என்னன்னா வந்து அதுக்குள்ளதான் நியூக்ளியஸ், அதுக்குள்ள நியூக்ளியஸ்க்குள்ள அந்த நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் அந்த விஷயங்கள் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலா. இதுக்குள்ள ஆக்சுவலா ப்ரீவியஸா புக் ரிவ்யூல வந்து முரளி சொல்லியிருக்காரு. எல்லா நீங்க பாக்குற விதம் எல்லாமே வந்து ஒரு அணுவால செஞ்சதுன்னு. அந்த அணு வந்து இல்லைன்னா காத்துல பறந்துச்சுன்னா ஒரு 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 பொருள் நீங்க பாக்குறதுக்குமே இருக்காது, எந்த பொருளுமே இருக்காது. இந்த பீரியாடிக் டேபிள் நம்ம சின்ன வயசுல கெமிஸ்ட்ரியில வந்து பீரியாடிக் டேபிள்னு சொல்லிட்டு ஒரு தனியா படிச்சிருப்போம். அந்த அதுல வந்து ஃபுல் அட்டாமிக் நம்பர்னு சொல்லிட்டு அட்டாமிக் நம்பர் வழியா தான் எல்லாமே கிரியேட் ஆயிருந்துச்சு. அதோட ஃபவுண்டர் பாத்தீங்கன்னா டெமென்ட்ரி மென்லீவ்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாரோட ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணியிருக்காரு. என்னென்ன ஆட்டம்ஸ் அட்டாமிக் நம்பர் வச்சு ஒரு ஒரு பார்ட்டிகளுமே எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நீங்க பாக்குறீங்க வச்சுக்கோங்க, ஆக்சிஜன்ல இருந்து ஹைட்ரோஜன்ல இருந்து ஒரு ஒரு பார்ட்டுமே அவர் வந்து பிரிச்சு வச்சிருக்காரு ஆக்சுவலா. அது பார்க்கும்போது இதுல ஒரு சின்ன அதுக்கு முன்னாடி இந்த பீரியாடிக் டேபிள் போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த உலகத்திலேயே இருக்கிற விதம் என்ன பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் வந்து உலகத்துல
நம்ம சுத்தி வந்து தண்ணி தான் அதிகமா இருக்கு. ஒரு 70% தண்ணி இருக்கு. அதே மாதிரி 30%, கரெக்டா சொல்லணும்னா 73% தண்ணி, அப்புறமா 27% நிலம் இருக்குன்னாங்க. அதே மாதிரிதான் நம்ம உடம்புலயுமே பாத்தீங்கன்னா 70% வாட்டர்ல மேடா இருக்கு. அந்த 30% வந்து இந்த பாடியில நர்வ்ஸ், டிஷ்யூஸ் அதுல மேக்கா இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு ஒரு விஷயத்துக்குமே இன்டர்லிங்க்ட் ஆயிருக்கு. லிங்க் ஆகாம ஒரு விஷயம் எதுவுமே இங்க சுத்தமா இருந்ததுமே இல்லை. யாரு கண்டுபிடிச்சாங்க, எப்படி நம்ம உருவானன்ற விஷயம் நம்மளால கண்டுபிடிக்காம முடியாம தான் இருக்கு. ஆனாலுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் நம்ம பிரமிக்க வைக்கிற மாதிரி நம்ம பிரபஞ்சத்துல இருக்குன்றதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி அந்த பீரியாடிக் டேபிள்ல வந்து ஸ்டார்டிங்ல அந்த பீரியாடிக் டேபிள்ல ஃபர்ஸ்ட் வந்து அட்டாமிக் நம்பர் வழியா தான் ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஜன் மேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் 1. அதோட இது வந்து ஹைட்ரோஜன். ஸோ அதுல ஒன்னு ஒன்னா பில்டப் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாபிக்கான விஷயம் தங்கம், நாம டாபிக்ல சொல்லியிருக்கோம்ல, தங்கமும் தகரமும் சொல்லியிருக்கோம்ல. அந்த ஒன்னு இப்போ தங்கம் எப்படி மேக் ஆகுதுன்னா, இந்த ஹைட்ரோஜன் அட்டாமிக் நம்பர் 1 எலக்ட்ரான் என்ன நடக்குதுன்னா, ஒரு ஒரு எலக்ட்ரானா அப்படியே பில்ட் பண்ண 79th எலக்ட்ரானை மேக் ஆகும் போதுதான் அது கோல்டா மாறுது. ஆனா அதுக்கு முன்னாடி அது என்னவா இருக்கு, ஹைட்ரோஜனா இருக்கு. ஸோ அந்த எலக்ட்ரானுக்குள்ள இருக்க ஸ்ட்ரக்சரை தான் வந்து ஃபுல்லாவே நம்ம சுத்தி இருக்க விஷயங்கள் எல்லாமே எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. அது மேக் பண்ணி தான் ஒரு ஒரு பொருளும் நீங்க பாக்குறதும் சரி, பாக்குற விதத்திலயும் இருக்கிற சரின்னு சொல்றாங்க. அந்த 79th மேக் பண்றதுதான் அந்த கோல்டு. அதோட இது வேர்டு ஏன்னுவாங்க அது பீரியாடிக் டேபிள்ல. ஸோ ஞானிகளுக்கெல்லாம் இந்த விஷயம் இதுக்கு வந்து நீங்க ஞானியாகி தான் தெரியணும்னு இல்லை. தங்கமும் தகரமும் அவங்களுக்கு பெருசா வந்து தெரியாம இருக்கலாம். இந்த தங்கமும் வந்து இதனாலதான் மேக் ஆயிருக்கிறதுனாலதான் இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து மேக் ஆகி அதுல ஆட் ஆகி 1ல இருந்து 17 வரைக்கும் ஆட் ஆகிட்டு வர்றதுதான் அந்த கோல்டுன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து நம்ம ஞானி ஆகிட்டு தான் தெரியணும் அவசியம் இல்லை. நம்ம அந்த கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஒழுங்கா படிச்சிருந்தாலே அது நம்ம தெரிஞ்சிருக்கோம். எல்லாமே அந்த ஆட்டம்ல தான் மேக் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம இதுலயுமே தெரிஞ்சிருக்கலாம். அதுதான் இந்த ஒரு பார்ட்டு. அப்புறமா செகண்ட் போர்ஷன் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இதுலயே வந்து சொல்றாங்க. அதான் அந்த புக்ல வந்து இன்னொரு ஒரு ஆட் ஆன் பாயிண்ட் என்னன்னா வந்து டைமண்ட் எப்படி மேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கரி துண்டு இருக்கு. ஸோ அது என்ன பண்றாங்கன்னா, அது என்ன நடக்குதுன்னா, மேலேயே இருக்கிறது, எர்த்துக்கு மேல இருக்கிறது கரி துண்டு. அதை நீங்க எந்த லெவலுக்கு நீங்க ப்ரெஷரைஸ் பண்ணி கீழே நீங்க எவ்வளவு லெவலுக்கு நீங்க ப்ரெஷரைஸ் பண்ணி உள்ள அமுக்கு உள்ள லைக் உள்ள இன்னும் டீப்பா ப்ரெஷர் பண்ணி கொடுத்துட்டே இருந்தா எர்த்துக்குள்ள, எர்த் அடியில தான் உங்களுக்கு அந்த டைமண்டே ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ப்ரெஷரைஸ் மெட்டீரியல் வந்து அந்த எலக்ட்ரான் டே பை டே ஆட் ஆயிருக்கிறது தான் உங்களுக்கு அந்த டைமண்ட்ன்ற போர்ஷன் உங்களுக்கு மேக் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த 8 இன்டூ இந்த இந்த நம்பர் 8 இன்டூ 2 வந்து 16ன்றது எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி 8 இன்டூ 2 16. இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹீரோயின் மேல ஒரு அட்ராக்ஷனோ இல்லைன்னா ஒரு பர்சன்ஸ் மேல ஒரு அட்ராக்ஷன் வர்றதுனால அவங்களுக்கு வந்து நார்மல் திங் வந்து இப்போ எல்லாத்துக்குமே எல்லா மேலயும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. ஆனா வந்து இந்த ஆன்மீக வாழ்வுல இந்த புக்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மீகத்துல வந்து நீங்க 16 ஏஜ் ப்ரிஃபர் பண்ணீங்களா, 82 ஏஜ் ப்ரிஃபர் பண்ணீங்களா, நீங்க எந்த ஏஜ்னு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஏஜை வந்து நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த ஞானத்தை எப்படின்னா வந்து நீங்க ஆன்மீகத்துல வந்து அந்த ஞானத்தின்ற அறிவாளல் அறுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் வைஸ் இந்த வெளிப்படை தோற்றம் அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. வெளிப்படை தோற்றம் எப்படியுமே வெளியில அது ஜஸ்ட் அப்பியரன்ஸ் தான். உள்ள இருக்க விஷயங்களை மட்டும் நீங்க அதிகமா பார்த்து அதை ரசிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்ற விதத்தை லாஸ்ட்ல அதை முடிச்சிருக்காரு அவரு. அதுதான் அந்த தங்கமும் தகரமும் ஒன்றைக்கு அதான் லாஸ்ட் பாயிண்டா முடிச்சிருக்காரு. இந்த எல்லாமே ஒண்ணுதான். நீங்க பாக்குற பார்வையிலயும் இருக்கு, பாக்குற விதத்திலயும் எல்லாமே இருக்கு. தங்கமும் சரி தகரமும் சரி, நீங்க பாக்குற விதத்துலதான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டாபிக்க. நெக்ஸ்ட் கர்மத்தை துறப்பதா இல்ல இது வந்து என்ன, இது ஒரு டிஃப்ரெண்டானது என்னன்னா வந்து எப்பயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கான ரிலேஷன் எப்படி இருக்குன்னா வந்து டீச்சர்ஸ் நிறைய விளக்கிட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லெசன் நடத்திட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அது புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டா அவங்களுக்கு தெரியும், ஓகே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விதம் கேள்வி கேட்கும் போது அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து இந்த லெசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த கர்ம யோகம் பத்தி, அந்த கர்மத்தை பத்தி, அந்த கர்ம பலன்களை பத்தி விளக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அர்ஜுனர் கேட்கிறாரு, அந்த கர்மத்தை துறப்பதா இல்ல கர்ம யோகத்தை துறப்பதான்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயத்த கேட்கும் போது அவரு
அந்த ஒரு பாயிண்ட் அவர் அடிக்கடி இந்த இந்த பாயிண்ட் அவர் கேட்கிறாரு. இந்த அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் கிட்ட இந்த கர்மத்தை பத்தி திருப்பதான் கேட்கும் போது அவர் சொல்றாரு, அந்த எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து அவன் செயல் எல்லாமே வந்து ஒருத்தர் எக்ஸ்டர்னல். இப்போ வந்து நம்ம கிறிஸ்டர்னு சொல்றது ஏன்னா பகவத்கீதை வந்து கிருஷ்ணர் ஓரியன்டா போயிட்டு இருக்கனால எல்லாமே ஒரு நான் கிறிஸ்டர்னு சொல்றேன். அது அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எங்க முஸ்லீமா இருக்கு சரி அல்லாஹ் வச்சுக்கோங்க, கிறிஸ்டியனா வச்சுக்கோங்க. அது டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அது. அவங்க அவங்க ஒரு வழி வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து தானா நடக்கணும். எல்லாமே அவனுடைய செயல தான் போயிட்டு இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு புக் ரிவ்யூ நடக்கிறதுனாலுமே எல்லாமே அது செட் ஆகி இந்த இந்த இடத்துக்கு வரணும்னாலே அவங்க விதிச்ச வழிதான் அது. விதிச்ச வழினால நம்ம இங்க உட்காந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். எதுவும் எந்த நீங்க உங்க லைஃப்ல நடக்கிறது எல்லாமே சரி, நீங்க அதை வந்து வேற விதமா கொண்டு போகாம எல்லாமே அவன் செய்யலாம். அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. கடவுளுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன அடுத்த ஸ்டெப் பண்ணணும். நம்ம உட்காந்து அது ரொம்ப ஃபீல் பண்ற அவசியம் இல்லைன்றதுதான் அந்த பாயிண்ட சொல்றாங்க. அதுதான் இந்த பாயிண்ட் பாருங்களேன். இவர் வந்து நம்ம கிருஷ்ணர் சொல்ற மாதிரி நம்ம அல்லாவோ இல்ல ஜீசஸோ அவங்க வந்து நான் செய்கிறேன். இந்த இந்த நான் என்ற வார்த்தை வந்து சொல்லும் போது கூட நீங்க நான் தனியா சொல்லும் போது கூட உங்களுக்கு அந்த செல்ஃபிஷ்னஸ் இல்ல அரகன்ஸ் இந்த ஈகோ எல்லாமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். நான் செய்கிறேன்ற ஒரு வார்த்தை எல்லாமே வந்து நான்ன்ற விஷயம் உங்களே அறியாமையே உங்களுக்கு அந்த அரகன்ஸ்ன்ற அந்த செல்ஃபிஷ்னஸ் அந்த எல்லா பாயிண்ட்டுமே வந்து வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அந்த விஷயத்த மட்டும் நீங்க தவிர்த்துட்டா உங்களுக்கு அடுத்த விஷயம் நாம் மத்த எல்லாருக்குமே செய்யணும், மத்த விஷயங்கள் எல்லாருக்குமே உதவணும்ன்ற பண்போ இல்ல அந்த மாதிரி விஷயங்களோ உங்களுக்கு தானா வந்துடும். இப்போ பி இந்த பிரசன்ட் மூமெண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ நம்ம வந்து எப்பயுமே மாசம் மாசம் நம்ம ஒர்க் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அரவிந்த் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ பர்ச்சேஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் வந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் அவன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா வந்து அவன் வந்து ஃபியூச்சர்ல வந்து லைக் மெட்டீரியல் வாங்கி கொடுக்குறோம். வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா அவன் ஃபியூச்சர்ல வந்து என்னடா இது டைமுக்கு வரல, டைமுக்கு வரதை பத்தி அடுத்தடுத்து யோசிச்சுட்டு அவங்க கடைசியில அந்த டிலேவா குடுக்குறாங்க இல்லையான்றது மொத்தமா அவன் யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. முதல்ல அந்த மெட்டீரியல் யாரு எங்க வாங்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல அவன் யோசிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா தான் அடுத்த செகண்டுக்கு அவன் பாஸ்ட் பத்தியோ இல்ல சேலரி பத்தியோ இல்ல நம்மளுக்கு இன்கிரிமெண்ட் வர்றதை பத்தி யோசிக்க கூடாதுன்றதுதான் இந்த ஒரு பாயிண்ட். இந்த நிகழ்வில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் முக்கியமான விஷயமா கிருஷ்ணர் சொல்றாரு. கிருஷ்ணர் இல்ல அது எல்லா ரிலிஜன்ஸுமே நம்ம கிருஷ்ணர்னு சொல்றோம். ஸோ எல்லா ரிலிஜன்ஸுமே இங்க இந்த பாயிண்ட் தான் மேஜரா சொல்றாங்க. நிகழ்வில் இருங்கள் பலனை கருதாங்கிற அது அர்த்த விஷயம். அது நீங்க பிரசன்ட்ல இருங்க முதல்ல, மீதி எல்லாமே தானா அவங்க ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்ன்ற பாயிண்ட் சொல்றாங்க. நேரம் துறவரம் இது ஒரு இது ஒரு டிஃப்ரெண்டான டாபிக். இல்லறம் துறவரம் இதுல என்னன்னா வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாங்க. இப்போ வந்து லெஃப்ட்ல பாப்பீங்க இல்லறம் வாழ்க்கைய. இப்போ சின்னதா என்ன எக்ஸாம்பிள்லாம் வந்து அருண். இப்போ அருண் வந்து வீட்டுல இருக்கும் போது நடக்கும்னா அவங்க ஒய்ஃப் வந்து டக்குன்னு டீ எடுத்து காஃபி எடுத்து அவங்க டேபிள்ல வச்சிடறாங்க அச்சார் போல. அருண் என்னடா வாழ்க்கை இது, இதுக்குடா வாழ்ந்துக்கிட்டு இதுக்கு பதிலா நம்ம வந்து சன்னியாசியா போயிடலாமே அப்படின்ற ஒரு தாட்டு அப்படின்ற ஒரு தாட்டு அவனுக்கு வந்து ஏற்படும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா துறவரம் அவனுக்கு அந்த தாட் ஒரு செகண்டுக்கு வரும். ஆனா அடுத்த நாளைக்கு அந்த காஃபி யார் போட்டு கொடுப்பா, அந்த டீ யார் போட்டு கொடுப்பா, துணி யார் துவைக்கிறதுன்ற ஒரு தாட் வந்தமோ திருப்பியும் பழையபடி அவன் இல்லற வாழ்க்கைக்கு விருப்பப்படி ஆசைப்படுவான். ஏன்னா துறவரம் பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கான எந்த பொருளும் வச்சிருக்க மாட்டான் தனக்குள்ள. அவங்களுக்கான பொருள் எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க. வெறும் லைக் என்ன சொல்றதுன்னா எந்த ட்ரெஸ் மெட்டீரியல் சரி அவங்களுக்கான பாத்திரமும் பிச்சைக்கு கூட அந்த பாத்திரம் அவங்களுக்கான சொந்தமா இருக்கக்கூடாதுன்றது அவங்களுக்கோட மெயின் மோட்டிவா இருக்கும். இது அவங்களுக்கு வேலைக்கு போக தேவையில்ல, அவங்களுக்கு ஒய்ஃப் இல்ல குழந்தைங்கள் இல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் அந்த துறவரம் இருக்கு. அது ஈஸியா சொல்லிடலாம், துறவரம்ன்றது ஈஸியா சொல்லிடலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப டீ கடை போறாங்க, டீ கடையில போயிட்டு டம்ளர்ல கொண்டு போறாங்க சன்னியாசிலாம். லைக் துறவிலாம் வந்து டீ கடை போயிட்டு இருந்தாங்க டீ தாங்கன்னு சொல்லி சொல்ல முடியுமா சொல்லுங்க? அது மாதிரி சொல்ல முடியாது நம்மளால. ஏன்னா நம்மளால சொல்ல முடியும். இல்லற வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு எப்போ டைம் போனாலுமே வீட்டுக்கு எப்போ போனாலுமே வந்து அவன் ஆர்டர் பண்ணலாம். நான் அவனே டீ தா காஃபி கொடுன்றது அவன் ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு கேட்டகரியும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அவங்கவுங்க விஷயத்துக்கு அவங்க பார்த்துப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு. இதுல லாஸ்டா இந்த கம்பைன் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா அர்ஜுனன் கேட்கிறாரு இல்லறம் வாழ்க்கை நல்லா இருக்குமா துறவரம் நல்லா இருக்குமான்னு கேட்கும்போது அறிவா இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு
அது போத்தா மேனேஜ் பண்ணிக்கலாம், போத்தா மெயின்டைன் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஸ் அந்த மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லறமோ துறவரமோ அறிவுடையமா இருக்கவங்களுக்கு அது மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்போ அவங்களுக்கான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் இந்த ஒரு பாயிண்ட் அதிகமா அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இதுல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க இல்லறம் வாழ்க்கையில இருந்துக்கோங்க, துறவர வாழ்க்கையில இருந்துக்கோங்க, நீங்க ஃபர்ஸ்ட் நல்லவனா இருக்க பாருங்க. சந்தோஷமா இருங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி இருங்க. சோ அதுதான் ஏதோ எந்த உங்களுக்கு எந்த வாழ்க்கை தோணுதோ அதுக்கு ஏத்த மாதிரி வாழுங்க. அந்த ஆனா இது மட்டும் இந்த 3 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லவனா இருங்க, சந்தோஷமா இருங்க, மத்தவங்களை ஹெல்ப் பண்ற மாதிரி உதவுற மாதிரி இருந்து பாத்துக்கோங்க. அதுதான் மெயின் பாயிண்டா சொல்றாங்க. நெக்ஸ்ட் தாமரை இலை தண்ணீர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து தாமரை தண்ணீர்ல வந்து ஒரு சின்ன இது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுமே வந்து அதோட உறுப்புகள் எல்லாமே வந்து அதோட வேலை பார்த்துட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதயம் வந்து அதோட துடிச்சு எல்லாரோட பார்ட்டுக்கும் வந்து ரத்த ஓட்டமோ அது ரத்த விஷயமோ அது பாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கு. கண்ணு வந்து பார்வை கொடுக்குது, காது கேட்குது, வாய் பேசுது. சோ ஒரு ஒரு பார்ட்டுமே அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஒரு நாளும் இதைய நான் அதிகமா வேலை பார்க்கிறேன், நான் இன்னைக்கு வந்து நிறுத்திக்கிறேன், இன்னைக்கு நான் நிறுத்திக்கிறேன், நான் வந்து அடுத்த நாள் வேலை பார்க்கறேன்னு ஒரு நாளும் சொன்னது இல்லை. அதே மாதிரி கண்ணு வந்து நான் கண்ணை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு எனக்கு, எனக்கு எனக்கு வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் அடுத்த நாள் நான் பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னது இல்லை. அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டே இருக்கு டெய்லி. அது மாதிரி நம்மளுமே வந்து லைக் எப்படி சொல்லலன்னா, இப்போ ஒரு ஒர்க் செய்யறோம்னா, இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இன்கிரிமெண்ட் போட தான் வேலை செய்வேன், இல்லைன்னா எனக்கு எந்த எந்த விஷயம் நான் பண்ற விஷயத்துக்கு எல்லாமே பாராட்டு கிடைக்க மாட்டேங்குது. சோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க சொல்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களோட கஷ்டம் வந்து இருந்தாலுமே எப்பயுமே வந்து ஐம்புலன்கள் வந்து அடக்கி ஆளணும்னு சொல்லுவாங்க. அதுகிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும்னு தான் அதிகமா சொல்றாங்களே. அது எப்படி தானா வந்து அது செல்ஃப்லெஸ்ஸா தனக்கு கருதாமல் அது பாட்டுக்கு வேலை செய்யணும், அது மாதிரி வேலை செய்யணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு கண் வந்து இப்போ ரெண்டு இப்ப ஆகாஷ் இருக்கன்னா அவங்க ரோ பண்றாங்கன்னா வந்து என் கண்ணியே என் இதயமே தான், என் கண்ணே இதயமே தான் சொல்லி பழகி இருக்காங்க. ஆனா வந்து என் கிட்னியே ஏன் அவன் சொல்லலாம்ல, என் கிட்னியே, என் நுரையீரல், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன் சொல்லலாமே அவங்க லவர் கிட்ட. சோ அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன் வந்து நுரையீரல் கேட்கலாம்ல, ஏன் வந்து நீங்க என் கண்ணு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஏன் இதயம் மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நான் இது மாதிரி சொன்னதுக்காக நான் வேலை செய்ய மாட்டேன்ற ஒரு நாளும் அது சொன்னது இல்லை. எல்லா ஆர்கன்ஸுமே அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கு. அது மாதிரியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கன்றது தான் இந்த ஒரு போர்ஷனை சொல்றாங்க. அடுத்தது வந்து தாமரை இலை தண்ணி. அதான் டைட்டிலோட எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் அதான் மோஸ்ட்லி இந்த தெரியும் உங்களுக்கு, இந்த இலையில வந்து அந்த தண்ணீர் மேல் படர்ந்தாலுமே அது உருண்டோடி அது உள்ள முழுகாம அந்த உருண்டோடி தண்ணீர்லயே வந்துருது. அதுதான் இங்க இனிமே சொல்றாங்க, தன்னை கருதாமல் அது நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டே இருங்க. எல்லாரும் எல்லாமே ஒரே பாயிண்ட் தான் சொல்றாங்க. தான் விஷயத்தை வந்து கருதாமல் என்னதான் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அது அது நீங்க நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, மீதி எல்லாமே தானா நடக்கும் அப்படின்றாங்க. இந்த பாயிண்ட் ஆக்சுவலா திருப்பி சொல்லிட்டேன். இந்த லாஸ்ட்ல வந்து இந்த சுவாமி விவேகானந்தர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என்ன பாயிண்ட்னா, சுவாமி விவேகானந்தர் ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, இப்போ கடல்ல வந்து படகு ஓடிட்டு இருக்கு. இப்போ கடல் ஓடிட்டு இருக்கும் போது படகு மேலதான் லைக் கடல் மேலதான் படகு இருக்கும், ஆனா கடலுக்குள்ள படகு எப்பயுமே இருக்காது. அது மாதிரி நம்ம இந்த உலகத்துல இருக்கோம், இருந்துதான் ஆக வேண்டும். அது வேற வழியில நம்ம இருக்கலாம், இருந்துதான் ஆக வேண்டும். அது மாதிரி நமக்குள்ள இருக்க அந்த விருப்பு வெறுப்புகள் ஆசைகள் எல்லாமே லைக் எல்லாமே செப்பரேட்டோ இல்லைன்னா வந்து தூக்கி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளோட விஷயங்களை நோக்கி ஓடிட்டே இருக்கணும்ன்றதுதான் இந்த பாட்டா சொல்றாங்க. அதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லாஸ்ட் போர்ஷன் தான் என்னோட லாஸ்ட் போர்ஷன். நமக்கு நாமே செய்யும் உதவி. நமக்கு எந்த லெவலுக்கு நம்ம உதவுறோமோ
மத்தவங்களை எதிர்பார்க்கணும்னு அவசியம் இருக்காது. மோஸ்ட்லி நமக்கு நாமே எல்லா ஹெல்ப்புமே நமக்குள்ளே செஞ்சுட்டு தான் பெட்டரா இருக்கும்னு தான் இவங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் போர்ஷன் எல்லாம் வந்து நமக்காக வேலை செய்யணும். நீ லைக் என்னன்னா ஒரு ஒரு செகண்டுக்கு தான் தாட் வரும்னா, இப்போ மத்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் இன்னொருத்தவங்களுக்கு நீங்க வேலை செய்றீங்க. செய்யும் போது ஓகே அவனுக்காக தான் நான் வேலை செய்யறேன். அவனுக்கு லைக் இன்னொருத்தவங்க வேலை சொன்னா எனக்காக நான் வேலை செய்யறேன் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு அது வரவே கூடாதுன்றது தான் இந்த போர்ஷன் சொல்றாங்க. என்னதான் நீங்க மத்தவங்களுக்காக நல்லா உழைச்சாலும் நல்லா வேலை செஞ்சாலுமே உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்குன்னு அது தலைக்கணத்துல ஆடக்கூடாது. அது மத்தவங்களுக்காக இருந்தா அது மத்தவங்களுக்காக இருக்கட்டும். அவங்களுக்கான தேவையை நீங்க பூர்த்தி செய்யற மாதிரி பாத்துக்கோங்க. என்னைக்குமே அதான் இந்த எல்லா போர்ஷனுமே சொன்ன மாதிரி நான் என்ற எண்ணம் நம்ம தான் செஞ்சோம், நம்மளாலதான் உலகம் இயங்குது, அந்த மாதிரி ஒருபோதும் நீங்க எப்பயுமே நினைக்காதீங்க. அந்த 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 உலகத்துல நீங்க பாட்டுக்கு நீங்க இருங்க. நீங்க இந்த உடம்புன்றது நம்ம ஒரு கருவி மாதிரி. அதை நம்ம எந்த நல்ல விஷயத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்த செகண்ட் போயிட்டே இருக்கணும். இந்த உடம்பை வச்சுட்டு கெட்டது பண்றதும் நல்லது பண்றதும் அது உங்களோட அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். என்னவா இருந்தாலும் இந்த உடம்பு நம்மளோட விஷயம். நம்ம வந்து எப்படி அதை யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணாதது அது பாட்டுக்கு அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாதிரி சொல்லி முடிச்சலாம். அது அடுத்தது இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்கு. லைக் ஆத்மா சுத்திக்காக நம்ம உடம்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிஃபிகல்ட் டேர்ம்ஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நம்ம ரொம்ப போனோம்னா எல்லாம் தூங்கிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வேணாம். ஸோ இந்த மாதிரி வந்து அது முழுசா சொன்னீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். நம்ம அது கரெக்டா இருக்காது. இன்னொரு வேர்ட்ஸ் இந்த கோட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஐ கிவ் பிகாஸ் ஐ நீட் டு கிவ். எனக்கான தேவை இருக்கும் போது நான் ஒரு விஷயத்த செய்வேன். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. என்கிட்ட பணம் இருக்கும் போது அதை வாங்குறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா இருக்கணும். அதை வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். பிளஸ் அது நம்ம கொடுக்கும் போது நம்மளுக்கான விஷயம் என்னன்னா நம்ம ஒரு தொண்டு செய்யறோம். நம்ம அந்த விஷயத்த நம்மளுக்கு ஏதோ தேவை இருக்கு. நம்மளால வந்து அந்த அதுக்கான விஷயங்கள் நம்மளுக்கு அந்த பிளெஸிங்ஸ் கிடைக்க போகுது. அதனாலதான் நம்ம அந்த விஷயம் கொடுக்கணும்ன்ற இது எப்பயுமே இருக்கும். நம்ம சும்மா எல்லா லைக் எக்ஸாம்பிளுக்கு 2 பேர் ஹெல்ப் பண்றாங்க. இப்ப நான் நான் கொடுக்கும்போது இப்போ நான் வந்து ஒரு 1,00,000 இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு ஏதோ தேவை இருக்கு. நான் சும்மா எதுவுமே யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது யாருக்கும் உங்களுக்கு அதை தேவை இருக்குன்றது யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இதனால வந்து எக்ஸாம்பிள் இப்போ டொனேஷன் வருதுன்னா அதுல இருந்து ஒரு ATG டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு கிடைக்குதோ இல்லைன்னா அதுல இருந்து ஏதோ ஒரு ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த போர்ஷன்னாலதான் ஏதோ ஒரு பர்சன் ஏதோ ஒரு இடத்துலயுமே டொனேஷனோ சரி ஒரு பர்சனோ அறிவுலையும் சரி பொருளோ சரி அதனாலதான் கொடுக்குறாங்களே. அந்த ஒரு பாயிண்ட் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. இல்ல சுவாமி விவேகானந்தர் வந்து ஒரு பாயிண்ட் என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காருன்னா, உனக்கு அந்த ஒரு விஷயம் கொடுக்கணும்னு அவசியம் இருந்திருக்குன்னா அது நீ பெருமையா நினைச்சுக்கோ. நீ ஒரு விஷயம் நீ பெருமையா நினைச்சு பண்ண. இந்த விஷயத்துக்காக நான் தான் உங்களுக்கு பண்றேன், நான் தான் எல்லாமே செய்யறேன் உனக்கு, நீ இப்படி பண்றியே அப்படின்ற ஒரு மனதளவுலயும் சரி எந்த சின்ன ஒரு விஷயத்து கூட நீங்க அப்படி யோசிச்சு பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலுமே சரி நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு பொருள் கொடுக்குறாலும் சரி உங்களுக்கு அதை புடிச்சு கொடுங்க. எப்பயுமே வந்து அவங்க சொல்லிட்டான் இவங்க சொல்லிட்டான்றது அவங்க சொன்னாலும் பரவாயில்ல. நீங்க உங்களுக்கு அந்த தாட் வந்தா மட்டும் கொடுங்க. அவங்க தப்பாவே நினைக்கட்டும். அவங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. உங்களுக்கு அந்த மனசுல கொடுக்கணும்ன்ற மைண்ட் இருந்தா மட்டும் கொடுங்க. சரிங்களா? அந்த ஒரு பாயிண்ட் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது அபிராமி பட்டர். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் என்னன்னா வந்து அந்த அபிராமி பட்டர் வந்து இப்போ அவருக்கு ரொம்ப தீவிர பக்தர் அவரு அம்பாள் மேல. சோ அவங்க வந்து மன்னர் வந்து கேட்டிருக்காராமா இன்னைக்கு என்ன நாள்ன்றது. இவரு அந்த தியானத்திலயுமே அவரோட அன்புலயுமே பௌர்ணமின்னு சொல்லிட்டாரு போல. ஆனா அன்னைக்கு பௌர்ணமி நாள் இல்ல. சோ அன்னைக்கு திடீர்னு அந்த அன்பு வந்து தெரிஞ்சு அம்பாலே வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க தோடை எடுத்து போட்டு லைக் வானத்துல போட்டோம்னா அது பௌர்ணமியா மாறி இருக்கு போல. சோ அந்த லெவலுக்கு ஒரு விஷயம் நடக்கலான்னு தெரிஞ்சுமே அந்த விஷயம் வந்து எப்பயுமே நம்ம நினைக்கிறதா எப்பயுமே நம்ம நினைச்சு நல்ல விஷயமா நினைச்சா கண்டிப்பா நல்ல விஷயமா நடக்கும்ன்றது இந்த ஒரு பாயிண்டா சொல்றாங்க. லாஸ்ட் அதான் நீங்க கொடுத்தாலுமே எப்பயுமே பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற விதம் பொறுத்துதான். ஏன்னா திருப்பி ரிப்பீட் பண்றது சந்தோஷமா கொடுங்க. நீங்க கொடுக்குற விதம் பொறுத்து எல்லாமே இருக்கும். இப்ப பிளட் டொனேஷன் பண்றோம். இப்ப நம்ம சேவாலயமே பிளட் டொனேஷன் கேம்ப் அதிகமா நடக்குது. சோ இதுல பாத்தீங்கன்னா இல்ல வற்புறுத்தி பண்றதோட அவங்களுக்கு விருப்பப்பட்டு பண்றது மேலுன்னு இருக்கும் தோணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப என் ஃப்ரெண்டோட மாமியாருக்கு வந்து அதிகமா பிளட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டாங்க. எங்களை தான் கூப்பிட்டாங்க. சோ நாங்க அதை பத்தி எதுவுமே யோசிக்காம நான் செகண்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு பிளட் கொடுக்க. பட் ஆனா வந்து என் ஃப்ரெண்டு தான் வந்து இன்னொருத்தவங்க பிளட் வாங்கிட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னொரு பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா
பிளட் கொடுத்துட்டோம்னா ஏதோ பெரிய விஷயமா, ஏதோ நம்ம உலகத்துல ஏதோ பெரிய சாதிச்சா மாதிரி அவங்களுக்கு. என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சர்டிபிகேட் வாங்காம வெளியே வரல. ஒரு பிளட் டொனேஷன் சர்டிபிகேட் வாங்காம வெளியே வரல. அந்த சர்டிபிகேட் கொடுத்தாதான் நான் வெளியே வருவேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்திருந்தான். ஸோ ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான எதிர்பார்ப்பு, அதுக்கான பலன் நீங்க ரொம்ப ஏன் எதிர்பார்க்கறீங்க, அதுதான் வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அது பாட்டுக்கு நீங்க உங்களோட வேலைகளும் சரி, உங்களோட அந்த 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 ப்ரெசென்ட்டா இருங்க. ஒரு விஷயத்த செய்யணும்னா பலன் கருதாமல் செய்யறது பெட்டரா இருக்கும். ஏன்னா அந்த பலன் கருதி செஞ்சாங்கன்னா அந்த ஃபியூச்சர் அந்த ப்ரெசென்ட்டுமே பாதிக்கும். ஃபியூச்சர்ல நீங்க நினைச்ச மாதிரியும் வராமையும் போகும். ஸோ அதுக்கும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எது நடக்குதோ நடக்கலையோ நீங்க அந்த ப்ரெசென்ட் மொமெண்ட்ல மட்டும் இருக்க பாத்துக்கோங்கன்றதுதான் இந்த பாயிண்ட். அப்புறம் சின்ன சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த உடம்புல வந்து பாத்தீங்கன்னா 4.5 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட் வந்து இருக்கு. அதுல வந்து நம்ம பிளட் டொனேட் பண்ண வேண்டியது வந்து 250 ml. ஸோ அது போயிடுச்சுன்னா மோஸ்ட்லி 4.25 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட் நம்ம உடம்புல இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா லிட்டர் என்ன பண்ணணும்னா அந்த 1 வீக் 5 to 7 டேஸ்க்குள்ளேயே ரெஃப்ரெஷ் பண்ணிடுற உடம்பு நம்மளுக்குள்ள. அந்த இருக்கிற பழைய பிளட்ஸ் எல்லாமே, பிளட் செல்ஸ் எல்லாமே போக்கிட்டு புது பிளட் செல் எல்லாமே ரீஜெனரேட் ஆகும். இது ஒரு நல்ல வாய்ப்பா, எது நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கோ அந்த பாசிட்டிவான விஷயத்த நம்ம எடுத்துக்கலாமே. அந்த 4.5 லிட்டர்ஸோ அந்த 4.25 லிட்டர்ஸுமே போயிடுச்சு, இந்த 2.5 250 ml போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது வருத்தப்படாம ரீஜெனரேட் ஆகுது. இன்னொரு பர்சனுக்காக நம்ம கொடுத்துருக்கோம், அதுவே திருப்பி ரீஜெனரேட் ஆகும். பழைய பிளட் செல்ஸோட புது பிளட் செல்ஸ் ரீஜெனரேட் ஆகும்னு சொல்லி அந்த மாதிரி விஷயத்த நீங்க யோசிக்கலாமே அப்படின்ற ஒரு பாயிண்ட் இங்க ரொம்ப முன்மொழிகிறாரு. அதை லாஸ்டா தான் முடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம செய்யற எல்லா செயலுமே வந்து யாருக்குமே பயன் பெறுற மாதிரியுமே சந்தோஷமாகும் மனசளவில் உங்களுக்கு தோன்றா மட்டும் புரிஞ்சு நீங்க செய்யற மாதிரி பாத்துக்கோங்க. ஹெல்ப் அதர்ஸ், நல்லவனா இருங்க. அது நல்லவனா இருக்கிறது வந்து அதுல ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. நம்ம பண்ற விஷயம் வந்து நம்ம நல்லதா தான் பண்ணுவோம். ஆனா இன்னொரு பர்சனுக்கு அது தப்பாவே தெரியும். அது இன்னொரு பர்சனுக்கு அது வேற பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு தப்பா தான் தெரியும். ஆனா அதுமே யோசிக்காதீங்க. ஒரு பர்சன் நல்லதா தோன்றும் கண்டிப்பா, அவங்களுக்கு மட்டும் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்க விலகி போயிருங்க. சப்போஸ் கெட்டதா தோன்றுச்சுன்னா அந்த இடத்துல நீங்க விலகி போயிடுறது பெட்டரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபைனல் திங். ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ நன்றி. கிளாஸ் கம்ப்ளீட்டட் மை புக். உனக்கு நீ எடுத்த 4 டாபிக்க உன்னால என்ன பண்ண முடியுமோ, உன்னால எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்ல முடியுமோ அதை சொல்லியிருக்க ராகுல். தேங்க்யூ சோ மச். நல்ல எஃபர்ட் எடுத்திருக்க. ஓகேண்ணா. ஸோ அதை உன்னால எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சொல்லியிருக்கப்பா. கமெண்ட்ஸ் கேட்டுருவோம். தனலட்சுமி மேம். சொல்லுங்க சார். நீங்க தான் மேம் சொல்லணும் கமெண்ட்ஸ். ராகுல் பேசுனது வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஃப்ரீ மைண்டடாட்டு எல்லாரையும் பத்தி எக்ஸாம்பிளா எடுத்து பேசுனது எல்லாமே பாக்குறது கொஞ்சம் ஜாலியா ஒரு போனதே தெரியல புக் ரிவ்யூ. அதே மாதிரி நிறைய கான்செப்ட் சொன்னீங்க, அது எல்லாருமே ஃபாலோ பண்ணாலும் நல்லா இருக்கும். அந்த கான்செப்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லா என்ன சொல்றது, எல்லாருக்குமே ரீச் அவுட் பண்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்பிளோட சொன்னதும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஹாப்பி விமன்ஸ் டே மேம். அசோக் சார். அவரு வணக்கம். அவர் ராகுல் சார் அதான் பாயிண்டா நல்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு அந்த ஃப்ளோ கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் அவர் அவர் ப்ரொசீட் பண்ண விதமும் நல்லா இருந்தது. பட் ஆனா இன்னும் நிறைய இந்த 4 டாபிக்கோட இன்னும் ஒரு 4 டாபிக் இருந்தாலும் அவர் கவர் பண்ணியிருப்பாரு. அந்த திறமை அவர்கிட்ட இருக்கு. பட் இனிமே ஆல் தி பெஸ்ட் சார். நல்லா பண்ணீங்க ராகுல் சார். தேங்க்யூ. ராகுல் இன்னும் 4 டாபிக் எடுத்தா கூட நல்லா கவர் பண்ணியிருப்பேன் சார் சொல்றாங்க. ஸோ சூப்பர்ப்பா, வாழ்த்துக்கள். சொல்லுப்பா ஆகாஷ், சொல்லுப்பா கமெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ராகுல் ரொம்ப நல்லா பண்ணாரு. இதுக்காக ஒரு வாரம் கடுமையா உழைச்சாரு. இன்னைக்கு ஒரு வழியா கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணினா நல்லா இருக்குங்கிறது என்னோட விருப்பம். ரேகா மேம் சொல்லுப்பா. மேம் ரேகா மேம்.
குட் ஈவினிங் ஆல். ராகுல் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்லா இது ஐ மீன் நிறைய நோட்ஸ்லாம் எடுத்து பேப்பர்லாம் படிச்சு புக்கு கையுமா தான் ஒரு 2-3 நாள் சுத்திட்டு இருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் புக் ரிவ்யூ ராகுல் ஆக்சுவலி. ஸோ ஐ ஹோப் போக போக இன்னும் நிறைய புக் ரிவ்யூ வர வர நல்லா ட்ரெயின் ஆயிடுவாங்க. பட் இப்போ சொல்ல வந்த கண்டென்ட்டை என்ன சொல்லிட்டாரு. எனக்கு வந்து அந்த ஐ கிவ் பிகாஸ் ஐ நீட் டு கிவ் அந்த பாயிண்ட் பிடிச்சிருந்தது. ஏன்னா யூஸ்வலாக முரளி சார் அடிக்கடி சொல்லுவாரு, எனக்கு கொடுக்கணும் தேவை இருக்கு அதனால கொடுக்குறேன், கொடுக்குறவங்க இருக்கிறாங்க அதனால நான் கொடுக்குறேன்றது இல்லை, கொடுக்கறதுனால எனக்கு மன திருப்தி அதனால நான் கொடுக்குறேன்றது. ஸோ அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அப்படியே நான் அரவிந்த் ஓகேப்பா, அங்க வேற யாராவது இருந்தா? அரவிந்த் சொல்றாரு. வாசுதேவன் சார். அரவிந்த் சொல்லுங்க. அரவிந்த் ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, பேசுங்க ப்ரோ. இது ராகுல் நல்லா பண்ணியிருந்தாரு. இது ஒரு 2 days 3 days முன்னாடி புக்கு எடுத்து வீட்லாம் போய் படிச்சுட்டுலாம் இருந்தாரு. இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் அரவிந்த். அடுத்து வாசுதேவன் சார். வாசுதேவன் சார். ப்ரோ ராகுல் நல்லா பண்ணார் ப்ரோ. நல்லா ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணாரு. இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கலாம். நல்லா பண்ணார் ப்ரோ. நல்லா பண்ணிருக்காங்க. ஜனவரி மேம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ரகுல், அங்க வேற யாராவது சொல்லணுமாப்பா கமெண்ட்ஸ்? இருங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்க போறா? குட் ஈவினிங் ஆல். ராகுல் வந்து எல்லாரையும் இந்த ஆகாஷ், அரவிந்த், அருண் எல்லாரையும் வச்சு எக்ஸாம்பிள் சொல்லி எல்லாரும் மைண்ட்லயும் நிக்கிற மாதிரி கரெக்டா பேசிட்டான். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான் ராகுல். தேங்க்யூ. ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணிருந்தான். அப்படியே சுஜாதா. தேங்க்யூ மேம். சுஜாதா மேம். சார் இங்கதான் இருக்கோம். ஸோ அவரு தமிழ் மேபி கரெக்டா வரல, தட் மீன்ஸ் ப்ரொனன்சியேஷனால இது பண்ணியிருக்காரு. மற்றபடி நல்லா தான் படிச்சுட்டு இருந்தாரு. புக்ஸ் எல்லாமே லைன் பை லைனா தான் படிச்சுட்டு இருந்தாரு. சிடிஎஃப்ஸ் எல்லாமே பார்த்தாங்க. ஸோ அவரால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டிருக்காரு. அவர் சொல்ல வர பாயிண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஹர்னி மேம். குட் ஈவினிங் ஆல். ஆக்சுவலா இன்னைக்கு இந்த கவர் பண்ணி இந்த டாபிக்ல எனக்கு பிடிச்சிருந்த பாயிண்ட் வந்து என்னன்னா, என்ன செய்ய வரோமோ அதை எதிர்பார்க்காம செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ன்றது ஒரு 4 டாபிக்லையுமே மெயினா கவர் பண்ண வந்திருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஸ்டார்டிங்ல எது இருந்தாலும் போக போக இன்னும் பெட்டரா பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. சிட்டி ஆஃபீஸ்ல எல்லாருமே வந்து எசிடேஷன் எல்லாமே அவங்களுடைய கமெண்ட்ஸ் சொன்னீங்க. ஸோ இங்க கசுவால இருந்து சாந்தி மேம் அவங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்ல போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ராகுல் சார் சொன்னதுல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் லோவா இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு கிளியரா இங்க கேட்டுச்சு, கேட்கலன்னு சொல்ல எல்லா பாயிண்ட்ஸும் கொஞ்சம் வாய்ஸ் லோவா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணோம். ஸோ அதுல வந்து எனக்கு ரொம்ப நான் யோசிச்சுட்டே இருந்தேன். சார் சொல்லும் போது நான் செய்கிறேன், நாம் செய்கிறோம், அந்த 2 விஷயத்துக்கும் உள்ள 2 வாக்கியங்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்னன்றத ரொம்ப அழகா சொன்னாரு. தேங்க்யூ சார். ராகுல், அடுத்தது காஞ்சனா மேம் அவங்களுடைய கமெண்ட் சொல்ல போறாங்க. ராகுல் ரொம்ப என்ன சொல்றது, உன்னோட கான்வர்சேஷன்ல வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கறது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலா. ஸோ நீ இதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், அந்த நான் அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கப்புறம் துறவரம், இல்லறம், இந்த கான்செப்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு லெவல்ல எக்ஸ்பிளைன் பண்ணதே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது ஆக்சுவலா. பிகாஸ் உன்னோட ஏஜ், அதோட அண்டர்ஸ்டாண்டிங்
எல்லாம் நிறைய விஷயம் அதுல இருக்கு. ஸோ படிக்கும் போதும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு சில டேர்ம்ஸ் எல்லாம் அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிட்டதையும் நான் கேள்விப்பட்டேன். பட் என்ன இருந்தாலும் என்னோட பெட்டர் எஃபர்ட் என்ன அதுல கொடுக்க முடியுமோ கொடுத்து ஓரளவுக்கு கொண்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசி இருந்தா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ரிவ்யூல இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருந்தது, பிபிடி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ராகுல். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். அடுத்தது பேபி ரமணி மேம், அவங்களுடைய கமெண்ட்ஸ். ஸ்கூல் டீச்சர் பேபி ரமணி. அனைவருக்கும் வணக்கம். ராகுல், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பரவாயில்ல, நல்லா பேசுனீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, பீரியாடிக் டேபிள் பத்தி சொன்னீங்க. அது வந்து எல்லாராலையும் கேப்சர் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல. அதுல வேணா இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா சயின்ஸ் டீச்சர்னாக்கா ஓகே புரிஞ்சுக்க முடியும், ஆனா எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் தெரியல. ஆமா, நல்ல ஐடியா மேம். இது ஆக்சுவலா நெக்ஸ்ட் டைம் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் யோசிச்சது actually இருக்கணும் அப்படின்ற சொன்ன விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். ராகுல், சொல்லுங்க. நான் என்னுடைய கமெண்ட் சொல்லிடுறேன் ராகுல். கண்டிப்பா. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ராகுல். ஏன்னா உன்னுடைய முயற்சி வந்து ரொம்ப பாராட்டக்கூடியது. மேம் சொன்ன மாதிரி வந்து இந்த புத்தகம் வந்து அதுல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள போயிட்டு, அந்த புத்தகத்துக்குள்ள போயிட்டு அதுல இருந்து சொல்ற விஷயங்கள் இங்க சொல்லும் போது மற்றவங்களுக்கு அது போய் சேரணும் அப்படின்றது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அதை நீ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க. ஷார்ட் அண்ட் பீரியடா இருந்தாலும் உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல என்னவோ அதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நல்லா சூப்பரா வந்து மேம் சொன்னாங்க, ஜனகவலி மேம் சொன்னாங்க, அங்க இருக்கிறவங்களையே லைவ் எக்ஸாம்பிளா வச்சு இல்லறம் துறவரம் இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து லைவ் எக்ஸாம்பிளா வச்சு மற்றவங்க கிட்ட வந்து ரீச் பண்றது வந்து சில பேரால் தான் முடியும். ஏன்னா வந்து அந்த ஆன் த ஸ்பாட்ல வந்து சில விஷயங்களை வந்து கனெக்ட் பண்றது வந்து ஒரு சிலரால முடியும். ஸோ அது மாதிரி கனெக்ட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணப்பா. ஸோ எல்லாருமே சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் ரிவ்யூன்றதுனால நீங்க உங்களுடைய சின்ன சின்ன அந்த கமெண்ட்ஸ்ல எல்லாரும் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் நெக்ஸ்ட் ரிவ்யூல வந்து நீங்க அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு நீங்க இன்னும் நல்லா பண்ணுவீங்க அப்படின்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. முதல் புத்தக அறிமுக கூட்டத்திலேயே இந்த அளவுக்கு பேசியிருக்கீங்க. சேவாலயாவின் சார்பாகவும் பிஜிபி துறையின் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் தம்பி. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.